எவ்ரிவன் நமஸ்காரா. இது வந்து ஒரு சின்ன ட்ரேசிங் வீடியோ. இப்போ நம்ம காமனாக வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ், ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஸோ இதுக்கு ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேசிங் ஷீட் வச்சு அது மேலே கோடு போடுறோம். இல்லைன்னா நம்ம வந்து டேரெக்டாக ப்ளவுஸ் மேலே கோடு போடுறோம். இது ஒரு சின்ன ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இது ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 inch பாக்ஸஸ் போடுறது காமனாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேல் கரெக்டாக 1 inch இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த கோடை இப்படி போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ட்ரேசிங் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்போது 1 inchக்கு 1 inch கோடு போடுறேன். இந்த ஸ்கேல் கரெக்டாக 1 inch இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தனியாக மெஷர் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. இதே 1 inchலேயும் கொஞ்சம் அளவு சின்னதாக இருக்கிறதும் இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இப்படி போட்டுட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் உங்கள் கைக்கு வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது 1 time தான் உங்களுக்கு வேலை. எப்போயுமே கோடு போட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இமீடியட்டாக எடுத்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இப்போது நான் இதில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நான் அப்போது அடுத்த சைடும் திருப்பி கோடு போடுறேன். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டுமே நான் போட்டுடுறேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த சைடு திருப்பி இந்த கோடு நான் போட்டுடுறேன். இதை நீங்கள் ஸ்கெட்ச்லேயும் மார்க் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து 1 inch வரும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கெட்ச் பெனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இல்லை பென்சில் போதும்னா பென்சில்லையே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் அது ஃபுல்லாக கோடு போட்டுட்டேன். இப்போது நம்மளோட ட்ரேசிங் ஷீட்டு கையளவு நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் இல்லை நம்மளுக்கு பேப்பர் கட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரேசிங் ஷீட்டில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போது இந்த ட்ரேசிங் ஷீட்டில் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு கையளவு மார்க் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் முன்னாடி திரும்ப ஒரு தடவை மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். இந்த கோடு வந்து உங்களுக்கு நம்ம ஸ்கேலில் போட்டுக்கணும். அண்ட் இந்த கை வந்து சும்மா நான் அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸ் போட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த நேர் கோடுக்கு வச்சுட்டு மீதியை அப்படியே வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம இதை தைக்கும்போது டிசியில் மார்க் பண்ணுவோம். ஸோ நம்ம சும்மா இதை இப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டால் கூட நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேலை மிச்சம்தான். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி வேணாம், கொஞ்சம் கிராஸாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கீழே போட்டிருக்க இந்த கோடை வந்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு இந்த கார்னர் வருது பார்த்திங்களா? இந்த கார்னர் எல்லாம் வந்து நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடில் வச்சு நீங்கள் சென்ட்ரைஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப்பே மாறிடும். பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் கோடு போட்டு இப்படி போட்டுட்டிங்கன்னா, இது நான் சும்மா உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். பட் நீங்கள் வரையும் போது பின் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தைச்சிருவோம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பின் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சும்மா ஜஸ்ட்டு வரைஞ்சி காமிக்கிறதுக்காக நான் சிம்பிளாக போடுறேன். மோஸ்ட்லி நம்ம வரைஞ்சிடுவோம் இது ஸ்ட்ரைட்டாக. ஸோ அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து இப்படியும் கிடச்சிடும். ஸோ இது வந்து நம்ம மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுங்கும்போது எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். ஸ்லாண்டிங்காக வேணும்னா கூட ஸ்லாண்டிங்காக நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள். டைமண்ட் இப்படி வேணும்னா கூட நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். டைமண்ட் இந்த இதிலேருந்து எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு வேறு மாதிரி இந்த டைமண்ட் ஷேப் கொடுக்கும். இல்லை இப்போ எனக்கு வந்து இந்த 4 பாக்ஸ் மட்டும் வேணும், அங்கங்கே வேணும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் இந்த டிசைனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன். இப்போ வந்து நம்மளுக்கு 4 பாக்ஸ் வந்து டைமண்ட் ஷேப்பில் வேணும். அப்போது என்ன பண்ணுங்கன்னா, எந்த இடத்துல வேணுமோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு டைமண்ட் வேணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டைமண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ பாருங்கள். இதில் வந்து டைமண்ட் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த செக்ஸ் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இங்கே வந்து இந்த டைமண்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை கொஞ்சம் இப்படி நீங்கள் திருப்பி வச்சுக்கணும். இதுக்கு ஸ்லாண்டிங்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இங்கே வச்சுட்டு இங்கே இந்த டைமண்டை நீங்கள் வரைஞ்சிக்க வேண்டியது தான்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் பாக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்கேலில் போட்டு பண்ணதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரி வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 பாக்ஸையும் விட்டுட்டு இங்கே நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைமண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டைமண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சு நீங்கள் ஒரு டைமண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு டைமண்ட் புட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த புள்ளியை வந்து இந்த சென்டரில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் டைமண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சும்மா வெறும் கையில் வரைகிறதுனால எனக்கு முன்ன பின்ன போகுது. பட் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நல்லா பின் பண்ணிவிட்டு வரைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஐடியா தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.